வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சாம்பிள் பேப்பர் சிபிஎஸ்சி போர்டில் வந்து 9th October 2020 சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாம்பிள் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். 1 மார்க்கு, ஸோ கேஸ் ஸ்டடி, அடுத்து 2 மார்க், அடுத்து 3 மார்க், ஸோ 5 மார்க், அடுத்து டோட்டல். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்ஸில் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கேஸ் ஸ்டடி எதுவும் கேட்கல, ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 3 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 3, ஸோ +3, ஸோ டோட்டலாக 6 மார்க்ஸ் உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் ஃபஸ்ட் யூனிட் 1 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலினாமியல் யூனிட் 2, ஸோ 1 மார்க்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து கேஸ் ஸ்டடி ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 3 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 4 5, ஸோ 7 + 3 டோட்டலாக உங்களுக்கு பாலினாமியல்ஸோட வெயிட்டேஜ் வந்து 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ், ஸோ 2 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டடி கேட்கல, ஸோ 2 மார்க்ஸ் கேட்கல, 3 மார்க்ஸ் கேட்கல, ஒரு 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 2 1 மார்க்ஸு, ஒரு 5 மார்க்ஸ், ஸோ டோட்டலாக 7 மார்க்ஸு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஸோ இதில் 2 1 மார்க் கொஷின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக 2 மார்க்ஸ். அடுத்து ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஒரே ஒரு 1 மார்க் கொஷின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள்ஸ், ஸோ ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு 3 மார்க். ஸோ 1 + 4 5, 5 + 3 8 மார்க்ஸ் டோட்டலாக. ஸோ அடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஸோ 1 மார்க் எதுவும் கேட்கல, கேஸ் ஸ்டடி ஒன்று கேட்டிருக்காங்க, 2 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 4 + 2 டோட்டலாக 6 மார்க்ஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ட்ரிக்னாமெட்ரி, ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 1 மார்க் கொஷின், கேஸ் ஸ்டடி எதுவும் கேட்கல, ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 மார்க் கேட்டிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பார்த்தீங்கன்னா 1 மார்க் எதுவும் கேட்கல, கேஸ் ஸ்டடி கேட்கல, ஸோ 2 மார்க் எதுவும் கேட்கல. ஸோ அடுத்து 3 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸ். அடுத்து சர்க்கிள்ஸ், 2 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. கேஸ் ஸ்டடி எதுவும் கேட்கல, ஒரே ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 + 2 4 மார்க். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 1 + 2 3 மார்க். அடுத்து ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள், ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு 2 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. சாரி, ஒரு 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க, ஒரு 3 மார்க் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 மார்க்ஸ். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ், ஒரு 1 மார்க் கொஷின், ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ டோட்டலாக 6 மார்க். ஸோ அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டிருக்காங்க. ஸோ 2 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 4 + 6 டோட்டலாக 10 மார்க்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டியில் ஒரே ஒரு 1 மார்க் கொஷின் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 16 1 மார்க்கு, 4 கேஸ் ஸ்டடி, 6 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, ஸோ 3 5 மார்க்ஸு, டோட்டலாக 80 மார்க்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு சாம்பிள் பேப்பர் சிபிஎஸ்சி போர்டில் ரிலீஸ் பண்ணதோட ப்ளூ பிரிண்ட். பட் இதே ப்ளூ பிரிண்ட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் வருமானு கேட்டால் இல்லை, வேரி ஆகும். இதில் இருக்கிறத வரும் உங்களுக்கு. பட் இதில் இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக இதே ப்ளூ பிரிண்ட் அப்படியே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வேரி ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ஸில் ப்ளூ பிரிண்ட் இருக்கிற அதே பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் சாம்பிள் கொஷின் பேப்பரும் சேம் ப்ளூ பிரிண்ட் இருந்ததில் கொஞ்சம் வேரி ஆகுது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, ஏபி யூனிட் எடுத்துகிட்டு இதில் 1 மார்க் கொஷின் மட்டும் தானே கேட்குறாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 1 மார்க் கொஷின் மட்டும் ஏபியில் படிக்கலாம், மற்றதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இந்த மாடல் இந்த யூனிட்டில் வர 3 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் எல்லாத்தையும் விட்டுடலாம், அப்படி படிக்காதீங்க. கண்டிப்பாக புக்கில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் எல்லாமே படிக்கணும். இதில் இருக்கிற படி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுங்களா அப்படியே பார்த்துக்கலாம், இது மாதிரி இருக்குது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டாக கொடுக்குறாங்க. பட் அதுக்கான இதில் இருக்கிறது வந்து 1 மார்க் மட்டும் படிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடாது. இது ஃபுல்லாகவே நீங்கள் புக்கில் இருக்கிறது எல்லாமே தரவாக தான் படிக்கணும். ஓகே, ஸோ பட் சம் வெயிட்டேஜ் யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது எப்பயுமே உங்களுக்கு மாறுறதில்ல. இது வந்து இந்த வருஷத்தோட ப்ளூ பிரிண்ட். பட் இந்த வெயிட்டேஜ் இருக்குது பாருங்கள், இதுதான் வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் எப்பயும் உங்களுக்கு மாறாது. இந்த வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்பர் சிஸ்டமுக்கு 6 மார்க், அல்ஜிப்ராக்கு 20 மார்க், கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு 6 மார்க், அடுத்து ஜாமெட்ரிக்கு 15 மார்க், ட்ரிக்னாமெட்ரிக்கு 12 மார்க், மென்சுரேஷன் 10, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 11 மார்க். ஸோ டோட்டலாக 80 மார்க்ஸ். இந்த பேட்டர்ன் எப்பயுமே எல்லா வருஷமுமே உங்களுக்கு மாறாது. பட் இந்த ப்ளூ பிரிண்ட் ஒரு வருஷமும் மாற்றுவாங்க. பட் சாம்பிள் பேப்பரில் மாற்றுவாங்க. பட் சாம்பிள் பேப்பரில் இருக்கிறது அதே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, வேரி ஆகும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது என்னன்னு ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துட்டு ரியல் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க்ஸ் வந்துடும். அடுத்து அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரானா என்னென்ன யூனிட் பாருங்கள், பாலினாமியல்ஸ், பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இந்த 4 யூனிட்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு அல்ஜிப்ரா அப்படின்றது. ஸோ அப்போ அதுக்கு எவ்வளோ மார்க்கு, 20 மார்க்ஸ்.
அடுத்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரினா உங்களுக்கு அது டேரெக்டாக தான் லைன்ஸ் இன் 2 டைமென்ஷன் யூனிட் 7 அதுக்கு கண்டிப்பாக 6 மார்க் கேட்டுருவாங்க, அதில் எந்த வேரியேஷன் கிடையாது. அடுத்து பாருங்கள் ஜாமெட்ரிக்கு 15 மார்க். ஸோ ஜாமெட்ரி என்னது? ஸோ ஜாமெட்ரின்றது ட்ரையாங்கிள்ஸு, சர்க்கிள்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், இது 3 சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது 20 மார்க்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸ், சர்க்கிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கு 12 மார்க்ஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக்கு 12 மார்க்ஸ்னால் என்னென்ன வந்துடும்? ஸோ ட்ரிக்னாமெட்ரி, இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ யூனிட் 8 and 9. ஓகே. ஸோ யூனிட் 8 and 9 சேர்த்து உங்களுக்கு 12 மார்க்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷனுக்கு 10 மார்க், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிக்கு 11 மார்க். ஸோ மென்சுரேஷனுக்கு 10 மார்க். மென்சுரேஷன்னா என்னென்ன யூனிட் வந்துடும் பாருங்கள். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் யூனிட் 12 ஒன்று, சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் யூனிட் 13 ஒன்று. இதுலேருந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியான யூனிட். அதே மாதிரி இதுக்கு வெயிட்டேஜும் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி 11 மார்க்ஸு. ஸோ இதுக்கு டோட்டலாக 11 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பேட்டர்னை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்பர் சிஸ்டம்னா 6 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த யூனிட்டில் எப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு பட் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி 1 மார்க் மட்டும் படிக்கிறது, 2 மார்க் மட்டும் படிக்கிறது, இந்த யூனிட்டில் மட்டும் நம்ம கேஸ் ஸ்டடி படிச்சுக்கலாம். இப்போ இந்த 4 யூனிட்டில் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 யூனிட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டடி மட்டும் படிச்சுக்கலாம், மற்ற கேஸ் ஸ்டடிலாம் விட்டலாம். அப்படி படிக்காதீங்க. எல்லா யூனிட்டில் இருக்கிற 1 மார்க்கும் படிக்கணும், கேஸ் ஸ்டடியும் படிக்கணும், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே படிக்கணும். ஓகே. வெயிட்டேஜ் மட்டும் வேணுன்னா எந்தெந்த யூனிட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படின்றது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? ப்ளூ பிரிண்ட் அப்படியே உங்கள் ஐடியாவுக்கு தான். இது மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகே இது மாதிரி கேட்டிருக்காங்க, அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துவோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அது ப்ளூ பிரிண்ட் ஏன்னா இத்தனை நாள் அப்லோட் பண்ணல அப்படின்னா இதையே அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். இதையே ஃபாலோ பண்ணிக்காதீங்க. இதை ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளான்ஸ் ஐடியா இது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, பப்ளிக் எக்ஸாமுக்கு இதையே வந்து என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு மற்ற கொஷின்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டுங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து உங்களுக்கு என்னது சாம்பிள் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்பிள் பேப்பர் நம்ம பே பண்ணி வாங்குறது செகண்டரி. ப்ரைமரியாகவே நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து இருக்குது. சிபிஎஸ்சி ஆன்லைன் அது மாதிரி நிறைய வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் பேப்பர்ஸ் ஒரு இதுலேயுமே எல்லா டோட்டலாக 80 மார்க்ஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனியாக இருக்குது. இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். அது ஜஸ்ட்டு நீங்கள் சாம்பிள் பேப்பர்ஸ் ஃபார் சிபிஎஸ்சி 10th மேக்ஸ்ன்னு கொடுத்தாலும் இதில் சிபிஎஸ்சி 10th ஃபார் அகடமிக் இயர் 2020-21 அது மாதிரி கொடுத்திங்கனாவே கிட்டத்தட்ட நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் வரும். ஸோ ஃபுல்லாக எல்லாமே சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் கொஷின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டைமில் எழுதுறீங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சாம்பிள் பேப்பர்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக பாருங்கள். அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும்னா அதை ரெக்டிஃபை பண்ணணும். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்க்கணும். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 10 to 15 சாம்பிள் பேப்பர்ஸ் ஸ்கூலில் உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு 3 to 4 எக்ஸாம்ஸ். இது 3 to 4 எக்ஸாம்ஸ் இல்லாமல் நெட்லேருந்தே நீங்கள் நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து அதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த சாம்பிள் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்ன வரும், அதே மாதிரி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ எதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் தப்பு வருதா, ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஜாமெட்ரி கோஆர்டினேட் ஜாமெட்ரி எனக்கு தப்பு வருதா, கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் என்ன பண்ணணும், நான் நிறைய கொஷின்ஸ் எடுத்து ஒரு 15 to 20 கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுங்க, திருப்பி எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு 10 to 15 சாம்பிள் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு அதில் எங்கெங்கே மிஸ்டேக் வருதுன்னு கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அப்படியே சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு சாம்பிள் பேப்பர் எழுதும்போது டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. டைமிங் பண்ண முடியலையா, எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டைமிங் எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். சிலர் 1 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எழுதிடுவாங்க, சிலர் கேஸ் ஸ்டடி ஃபாஸ்ட்டாக போட்டுருவாங்க, சிலர் 2 மார்க்ஸ் ஃபாஸ்ட்டாக எழுதிடுவாங்க. ஸோ என்ன டைமிங் அப்படின்றது செக்ஷனுக்கு அப்படியே ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்ஸ். சிலர் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கும்போது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. யூனிட் வைஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அது என்ன பண்ணுங்கள், கண்டினியூஸாக ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சாம்பிள் பேப்பர் எழுத அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ரெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 சாம்பிள் பேப்பர்ஸ் ஸ்கூலில் நடத்துறது இல்லாமல் 10 சாம்பிள் பேப்பர்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். செப்பரேட்டாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும். இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பண்ண தேவை. எதுவும் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக மார்க்ஸ் நிறைய போகுது. இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்
மார்க்ஸ் போகுது அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் எடுத்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கண்டினியூஸாக நிறைய சாம்பிள் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வரும். ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டைமிங்குள்ளே முடிக்கணும், இந்த டைமிங்குள்ளே முடிக்கணுன்ட்டு. பட் நீங்கள் எழுதும்போது அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியாது. ஏன்னா அதை எடுத்து நீங்கள் நிறைய கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த டைமிங்கில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிஸ் சாம்பிள் பேப்பர்ஸ் நிறைய எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக மார்க்ஸ் 80க்கு அட்லீஸ்ட் 75க்கு மேலேயாவது எடுக்க முடியும். ஓகே, ஸோ மினிமம் 75க்கு மேலே எடுக்கணும்னா அப்படின்னா நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறீங்க, டைமிங் கரெக்டாக வருதா, இல்லை மிஸ்டேக்ஸ் எதாவது பண்ணால் திருப்பி அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூப்பா.